தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இளமதியோட அம்மா காந்திமதிக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்களோட உயிருக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த விஷயத்த நம்ம இளமதியும் நர்மதாவுக்கும் அங்கதானே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இளமதி நேரா வீட்டுக்கு தான் போறாங்க. அதுக்கு முன்னாடி அங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கலாவும், ரஞ்சிதமும் டென்ஷன்ல இருக்காங்க. ஏன்னா, எல்லா இதுலயுமே தோத்துக்கிட்டே வராங்க இல்லையா? பணத்த திருடிட்டு ஆப்ரேஷன் பண்ண விடாம பண்ணி, பணம் வாங்குறதுக்காக நம்மகிட்ட வந்து சரண்டர் ஆவா அப்படின்னு கலா நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அதுக்கும் பரமன் ஆப்படிச்சுட்டாப்ல. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. நம்ம இளமதி போகும்பொழுதே அல்வா வாங்கிக்கிட்டு போறாங்க நக்கலுக்காகவே. அங்க போய் பார்த்தீங்களா, பணத்த திருடிட்டு, நீங்களே ஆள வச்சு திருடிட்டு, என்னைய வந்து பார்த்தீங்கன்னா, நிரந்தரமா பரமன்கிட்ட இருந்து பிரிக்கலாம்னு பிளான் போட்டீங்கல்ல, பரமனே கடைசியில அந்த பணத்த கண்டுபிடிச்சு குடுத்துட்டாப்ல, அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இளமதி. அதுக்கப்புறம் என்ன, பரமன் ரூம்ல தான் இருக்கிறாப்ல. நேரா போயி நம்ம பரமனுக்கு நன்றி சொல்றாங்க நம்ம இளமதி. "எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நர்மதா சொல்லிட்டா" அப்படின்னு சொல்லி நம்ம பரமனுக்கிட்டயே அல்வா குடுக்குறாங்க. "எனக்கு உங்க அம்மா கையால நான் சாப்பாடு சாப்பிட்டேன். அந்த நன்றி கடனுக்காக தான் நான் இந்த உதவி பண்ணுனேன். உனக்காகலாம் ஒண்ணும் பண்ணல" அப்படின்னு பரமன் சொல்லி பார்க்குறாப்புல. ஆனாலும் நம்ம இளமதி விடுவாங்களா? வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா, கட்டில்ல உட்காந்துக்கிட்டு, "பரமா விடு பரமா, ச்சீ சோ" அப்படின்னு ரொமான்ஸ் பண்ற மாதிரி சவுண்ட விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இளமதி. சவுண்ட கேட்டு நம்ம ரஞ்சிதமும், கலாவும் அங்க வராங்க. வந்து பார்த்தா பரமனும் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறாப்புல. இருந்தாலும் அவங்களுக்கு டவுட் வராது. பரமன் பண்ணியிருக்க மாட்டான். இவ தான் ஏதோ டிராமா பண்றா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் நெனப்பாங்க. அதுக்கப்புறம் வேணும்னே இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பரமன் மொரட்டுத்தனமா நடந்துக்கிறான் அப்படின்னு கிண்டலா சிரிச்சுக்கிட்டு அங்கருந்து ஓடிடுறாங்க நம்ம இளமதி. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நர்மதா இப்ப ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. அங்க போயிட்டு இளமதிக்கு ஃபோன் போட்டு யாரோ ஒரு பொண்ணு மாதிரி பேச வைக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம்லாம் போய்க்கிட்டு இருக்கு. கடைசியா வழக்கம் போல நம்ம பரமன் குடிக்க கிளம்புறாப்புல ஆட்டோ எடுத்துக்கிட்டு. நம்ம இளமதியும் போய் அந்த ஆட்டோவிலேயே பின்னாடி உட்காந்துக்கிட்டு நானும் வருவேன் அப்படின்னு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.